ஹாய், வெல்கம் டு மணி விலாக்ஸ். ஸோ நான் மணிகண்டன். இது நம்ம சேனல் மணி விலாக்ஸுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 1000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சின்ன லெவலான இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. ஸோ நம்ம சேனலில் பெரும்பாலும் நம்ம ட்ராவல் கண்டென்ட், பைக் ரைடு, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்கு எல்லோரும் நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப் தான் நம்ம இது மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போது வால்பாறையில் இருக்க ஸோ இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வால்பாறை என்ட்ரானோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்ஃபால் எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எஸ்டேட் இருக்கும், டீ எஸ்டேட். ஆக்சுவலாக அது செமையாக இருக்குங்க. நம்ம போனது பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் போனோம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் அந்த மாதிரி ஸோ மழை டைம்லலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும் இந்த இடம். ஸோ நம்மளை வெல்கம் பண்ணுறது இந்த வாட்டர்ஃபால் எஸ்டேட், ஃபுல்லாக டீ எஸ்டேட். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குங்க. நம்மளும் இங்கே நிறைய வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஸோ நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது ஸோ வால்பாறையில் இந்த இடம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட்லாம் கண்டிப்பாக எடுங்க. ஸோ மூணாரில் இதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். சேம் அதே மாதிரி டீ எஸ்டேட் நடுவில் ஒரு சின்ன ரோடு, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ரைடர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச இடம் இது, வாட்டர்ஃபால் எஸ்டேட் வியூ பாயிண்ட். ஸோ செகண்ட் வால்பாறையில் இருக்க ஒரு ரொம்ப பிக் க்ரௌட் அதிகமாக விரும்புகிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா ஸோ கூழாங்கல் ரிவர். ஸோ கூழாங்கல் அருவின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலியாக போகிறோம், குழந்தைங்களோட போகிறோன்னா வேறு லெவலில் ஃபன் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஸோ அந்த ஆறு ஃபுல்லாக கூழாங்கலாக இருக்கும். ஸோ நம்ம போனது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான நேரம் தான், தண்ணி அதிகமாக மழை நேரத்தில் போனால் ஸோ வேறு லெவலில் இருக்கும், நல்லா குளித்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம போகும்போது பிப்ரவரி மந்த் வந்து மழை இல்லை, ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. பட் கூழாங்கல் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கூழாங்கல் ரிவர். ஓகே, கூழாங்கல் ரிவர் ரீச் ஆகிடுச்சு, போய் பார்ப்போம். நல்லா இருக்கும்ல. ஆனால் விடு, அவர் கடை இது வாங்கல, அதெல்லாம் பார்க்குறாரு. டேம் ஓப்பன் பண்ணால் இங்கே தண்ணி வரும். அப்படி பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே டேம் இருக்குது, சோறு அது ஓப்பன். ஸோ தேர்ட் ஒன் வந்து வால்பாறையில் நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் போகிறீங்க இல்லை இந்த மாதிரி பைக்கில் போகிறீங்க அப்படின்னா ஸோ இது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து வால்பாறை டவுனில் இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அங்கேருந்து போனீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் வண்டியில் தான் போகணும், அதிகமாக செலவு பண்ணணும். இது ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா அங்கே கேரளா நல்லா வியூ தெரியும். ஸோ அங்கே நடுவில் அந்த காட்டு நடுவில் அந்த பழங்குடி இந்த மக்கள் அவங்க வீடு, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வியூலாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, வால்பாறையோட டோட்டல் வியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு விசிட் இந்த இடம் போங்க, நல்லமுடி வியூ பாயிண்ட். நல்லமுடி வியூ பாயிண்ட். சரி, எல்லாம் வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ பறிச்சாங்க நீங்கள் செக் போடுவாங்க, இடம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியா எவ்வளோ பறிக்கிறாங்கன்னு இடம் போட்டு பார்ப்பாங்களோ? ஆமாப்பா, அதை வச்சு தான் கூலியா? இல்லை, கூலி இல்லை, சம கூலி தான். ஓகே, இருந்தாலும் வெயிட் கம்மியாக இருந்தால் திட்டுவாங்க. ஓகே, எப்படி சார் போனோம்? இப்படியா? இந்த வழியே போகணும். ஓகே ஓகே, நன்றி. ரொம்ப கஷ்டங்க பாவங்க.
ஆக்சுவலாக இதுதான் அந்த வியூ பாயிண்ட். நல்ல வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த வியூ தெரியுதா? கத்தா நல்லா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வால்பாறையில் இருக்க லோக்கல் அங்கே நியர்பை இருக்க சைட் சீயிங். ஸோ நீங்கள் வால்பாறை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு நாள் போதுங்க. காலைல வால்பாறை என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாக அங்கே சுற்றி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நைட் ஸ்டே பண்ணி திரும்ப நீங்கள் வரும்போது ஸோ அந்த வேலை இருக்க இடம்லாம் சுற்றி பார்த்துடலாம். ஸோ ஒரு நாளில் கவர் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கேரளா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீப் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபால்ஸ் வந்து புன்னகை மன்னன் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ அது நீங்கள் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வால்பாறை 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் நீங்கள் கிளம்பி அங்கே ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கி உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகலாம். இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிளில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகலாம். பட் வந்து என்னோட அட்வைஸ் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுங்க. நிறைய எலிஃபெண்ட்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது ஃபேமிலியாக போனால் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ பயம் இல்லாமல் இருக்கலாம். அங்கே ஃபுல்லாக காட்டு மாடு தாங்க இருக்குது. கிராஸ் பண்ணுதா என்னன்னு தெரியல. சடனாக வந்தாலும் வரலாம். கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக டைம் இப்போ ஆகிடுச்சுல, எல்லாம் இறங்குதுங்க. ஸோ ஓகே, கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே போகலாம். அது ரொம்ப ஃபோர்ஸாக வராங்க, அடிச்சு. ஸோ நம்ம காட்டெருமை பார்த்தோம். அதே மாதிரி அந்த அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் போகிற வழியில் நம்ம யானை பார்த்தது லைஃப்பில் ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு காட்டில் எலிஃபெண்ட் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அதோட இடத்துல சுதந்திரமாக அதை பார்க்கும் போது ஸோ ஒரு பயம் கலந்த அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வேறு லெவல். ஸோ அதை பார்க்கணுன்றதுக்காக நிறைய பேர் போவாங்க. லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஐயப்பன் எதுலையுமே வந்து கைவிட மாட்டார். ஸோ நம்மளும் ஹெலிகாப்டர் பார்த்தோம். ஸோ செம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க அது. ஸோ வேறு லெவலு. ஸோ அந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போங்க. ஸோ நம்மள மாதிரி பைக்கர்ஸ், ஸோ ரைடர்ஸ், சோலோவாக ட்ராவல் பண்ணுற பேச்சுலர்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுற பேச்சுலர்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் அந்த ஃபாரஸ்ட்டில் போக ஓன் வெஹிக்கிளில் போக தான் ஸோ விரும்புவீங்க தெரியும். ஸோ அது அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்கும். ஸோ பட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனாங்க. ஸோ நாங்கள் போகும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வால்பாறையில் தெரியும் எலிஃபெண்ட் வந்து அது பார்த்திங்கன்னா அது கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அது ஆக்சுவலாக. ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க போகாதீங்க அப்படின்னு, எலிஃபெண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அவருக்கு கேட்கலையா சரியாக புரியலையான்னு தெரியல. அவர் மீறி போனார். ஸோ அந்த இன்சிடென்ட் நிறைய பேர் நியூஸ்லலாம் போட்டாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் இறந்துட்டார் யானை அடிச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. அட்வென்ச்சர் ட்ரிப், நேச்சர் லவர்ஸ், ஸோ நேச்சரை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்ல அட்வென்ச்சராக இருக்கும். பட் இந்த அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாங்க அந்த ட்ரிப். ஸோ மஸ்ட் விசிட் பைக்கர்ஸ், ரைடர்ஸ். ஸோ அதிரப்பள்ளி போகிற வழியில் சோலையார் அணை. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நிறைய தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம் அது. ஸோ அந்த சோலையார் டேமு, ஸோ அந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். போகும்போது ஆக்சுவலாக டேமில் தண்ணி வரல. தண்ணி வந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஸ்லோப்பில், அந்த இறக்கத்தில் அது தண்ணி போகிறது அழகாக இருக்கும். அது குட்டி யானை, சின்ன யானை, குட்டி யானை. அப்போலாம் இங்கே தான் இருக்குங்களா அவங்க கும்பலம் உள்ள வால். இது அணில் கருப்பு வால் அணில். செம்புட்டு இதில் குட்டி யானை தான். ஆனால் அங்கே பெரிய யானை இங்கே தான் இருக்கும். அருமையான பதிவு. பெரிய இடம் அங்கே தான் இருக்கும் அங்கே. ஸோ வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிற அந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம அந்த யானை
அதை ஸ்பாட் பண்ணது எலிஃபெண்ட் சும்மா மறக்க முடியாத அனுபவம் லைஃப்பில். ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறைய இடத்துல நம்ம எலிஃபெண்ட்லாம் பார்த்துருப்போம். அதோட இடத்துல ஒரு காட்டு உள்ள அது சுதந்திரமாக யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது கம்பீரமாக அது வளர்த்துறதை பார்க்கும்போது அது வேறு லெவலுங்க. ஸோ நேச்சர் லவர்ஸ் ரொம்ப விரும்புகிறவங்க இதுக்காக தான் போவாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு 62 கிலோமீட்டர் அட்வென்ச்சர் ஃபாரஸ்ட் டீப் ஃபாரஸ்ட் ரைடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸு ரீச் ஆகும். ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபால்ஸு ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இது இந்தியன் அந்த நயகரா ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒகேனக்கலுக்கு அடுத்தது ரொம்ப பிரம்மாண்டமாக நான் பார்த்தது இந்த ஃபால்ஸ் தாங்க. ஸோ ஃபைனலாக அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ், ஸோ அந்த ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு ஸோ அது பக்கத்தில் நின்று ஒரு 30 நிமிஷம் ஒரு 30 நொடி நின்னது லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத அனுபவங்க. ஸோ நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சர் ஒரு ஃபால்ஸ் கிட்டே போய் நிற்கும் போது ஸோ நம்ம பட்ட கஷ்டம் அதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுங்க. ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் லைஃப்பில் எதுக்காகவும் பயப்படாதீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு சேஞ்சுக்காக நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்த எங்கள் அம்மா சொல்லி நான் ட்ராவல் பண்ண திருப்பதி வரைக்கும் போன என் லைஃப்பை இந்தளவுக்கு இந்த ட்ராவல் மாற்றோன்னு நினச்சி பார்க்கல. ஸோ எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபைனலாக வால்பாறை மஸ்ட் விசிட். ஸோ அட்வென்ச்சருக்கு அட்வென்ச்சர், ஸோ அமைதிக்கு அமைதி, ஸோ எல்லாமே சேர்ந்த ஒரு இடம் வால்பாறை. ஸோ நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன். ஸோ அப்போ என்னென்னலாம் பண்ண முடியலையோ அது எல்லாமே பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஸோ மறக்க முடியாத ட்ரிப். ஸோ பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த நேச்சர்லாம் நம்மளை திரும்ப எல்லாம் நம்மளை அனுபவிக்க வச்ச ஐயப்பனுக்கும் ஸோ எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் மணிகண்டன். இது நம்ம சேனல் மணி விலாக். உங்களுக்கு ட்ராவல் பிடிக்கும், நல்லா ஊர் சுற்ற பிடிக்கும் அப்படின்னா ஸோ நம்ம சேனல் பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க, பாய்.